ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஸ்பீடி டெவலப்பர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார் சப்வூஃபர். காருக்கெலாம் வந்து நம்ம ஓவல் டைப்பு, நார்மல் டைப்பு, சர்க்கிள் டைப்பு இந்த சப்வூஃபர் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிலிண்டர் டைப்பு சப்வூஃபரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க போர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு, இன்வெர்ட்ரு, சப்வூஃபர், பவர் போர்டு எல்லாமே வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ரெடிமேடாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்ன மாடல் கேட்குறோமோ அந்த மாடலில் வந்து நம்ம இதை ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபுல் கிட் பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இப்போ இதில் இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்வெர்ட்டர் போர்டுங்க. இந்த இன்வெர்ட்டர் போர்டு வந்து என்ன பண்ணால் 12 வோல்ட் சப்ளைவை வந்து 24 வோல்ட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். 8 ஆம்பியர் வரைக்கும் அவுட்புட் வரும். 8லேருந்து 10 ஆம்பியர் வரைக்கும் அவுட்புட் வருங்க. இது வந்து மேக்ஸ்வின் பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து காம்பனன்ட்ஸு பிசிபிலாம் மேக்ஸ்வினோட பிசிபி பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். அதே போல் வந்து அக்யூரேட்டான வோல்ட் வருது. இந்த ஹீட்டிங் இஷ்யூ இதெல்லாம் இதில் இருக்காது. ஸோ நம்ம இந்த போர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து ஃபியூஸும் பார்த்திங்கன்னா வந்து 15 ஆம்பியர் ஃபியூஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிகேஷன் லைட்டு, சுவிட்சு வேணால் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஷார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மெயின் சுவிட்ச் வந்து டேஷ்போர்டில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே சுவிட்ச் வச்சோம்னா பின்னாடி ஒரு சுவிட்ச் வைக்கிற மாதிரி வரும். சப்லேயே வந்து ஒரு சுவிட்ச் வைக்கிற மாதிரி வரும். இவ்வளோதாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் கிட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்டலோட ஆம்ப்ளிஃபையர் போர்டுங்க. இது என்ன போர்டு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபெட் போர்டு. உங்களுக்கு வந்து 2 மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரும். 100 வாட்ஸ்லேருந்து 130 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் வரும். உங்களுக்கு 8 இன்ச்சு சப்பு தான் நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால வந்து 2 ஃபெட் போதும். இதே வந்து 10 இன்ச்சு 12 இன்ச் அப்படின்னா நம்ம 4 ஃபெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சப்வூஃபர் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் யூஸ் பண்ணுற சக்தி சப்வூஃபர் தான். நம்ம எப்பயுமே வந்து சக்தி கம்பெனி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த தடவை வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னாலும் கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதாங்க பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு வந்து நமக்கு ரெடியாகவே இருக்கும். நம்ம என்ன டைப்பில் வந்து பாக்ஸ் கேட்குறோமோ அந்த டைப்புக்குள்ளே இதை நம்ம வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அவுட்புட்ஸுங்க. இந்த அவுட்புட்ஸ் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீக்கருக்கு ஒரு லைனு. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற ஊஃபர் பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஊஃபர் பார்த்திங்கன்னா அவார்டு 8 இன்ச்சு 8 ஓம்ஸு கோல்டன் கலர் நம்ம வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னா சிலிண்டர் டைப்பில் வந்து வெளியில் தெரியும். இதாங்க ஊஃபர் அவார்டு. அவார்டு ஊஃபருங்க. இதுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. இது நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கவர்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம். இதுதாங்க ஊஃபர் 8 ஓம்ஸ் 80 வாட்ஸ் அவுட் ஆர்எம்எஸ் கொடுத்துருக்காங்க. 18 சப்வூஃபர். அதுக்கான மாடல், கம்பெனியோட சீல். இது பார்த்திங்கன்னா ஒரிஜினலுங்க. மேக்னெட் நல்ல ஹெவியான மேக்னெட்டு. உங்களுக்கு வந்து காயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான காயிலாக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் டினோட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கலர் தாங்க நல்லா அட்ராக்டிவ் கலராக இருக்கும். நம்ம டிக்கியை ஓப்பன் பண்ணுறப்ப கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியணும் சப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெட் இருக்குது, அப்புறம் வந்து காப்பர் கலர் இருக்குது, சில்வரும் இருக்குங்க. கோல்டன் கலர் தான் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதனால் நம்ம இது வாங்கியிருக்கோம். இதே அவார்டு ஊஃபர் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மள்ட்ட ஸ்டாக் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் டைப் பாக்ஸ். இந்த சிலிண்டர் டைப் பாக்ஸ் தான் நம்ம இப்போ வந்து வைக்க போகிறோம். இதில் வந்து ஜேபில்னு போட்டிருக்குங்க. ஆனால் ஜேபில் ஊஃபர் 8 இன்ச் கிடையாது, 12 இன்ச் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஜேபில்னு பார்த்து ஜேபிலா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து ஜேபிஎல் பாக்ஸ் மட்டும். ஆனால் ஊஃபரில் வந்து 8 இன்ச் 10 இன்ச்லாம் இல்லை, 12 இன்ச் தான் இருக்குது. 12 இன்ச் வேணும் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே சிலிண்டர் டைப்பில் 12 இன்ச் இருக்குது, கனெக்ட் பண்ணிக்கலாம். இதாங்க பாக்ஸோட இன்டீரியர். உங்களுக்கு ஒரு ஏர் ஹோஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ திக்னஸில் நம்ம வந்து சொல்லி அடிக்கிற பாக்ஸுங்க. உங்களுக்கு நல்லா திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளைவுட் தான். உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் பாக்ஸு. இந்த பாக்ஸில் தான் இப்போ நம்ம இதெல்லாமே வந்து காம்பனன்ட்ஸ்லாம் வைக்க போகிறோம். இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் நம்ம இதில் தான் வைக்க போகிறோம். நான் உங்களுக்கு உள்ளே அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் கிட்ட வந்து நம்ம சிலிண்டர் சப்புக்குள்ளே வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம நீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. இதுக்குள்ளார நம்ம அந்த பிளேட்டை
இதே மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். அவுட்புட்டை நான் உங்களுக்கு எப்படி ஜாக்கில் வரும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இது வந்து அசம்பிள் பண்ண கிளிப்பிங்கு உங்களுக்கு. ப்ளஸ் என்னென்னா அவுட்புட்டு நம்ம இதில் வந்து ஊஃபரை மட்டும் கனெக்ட் பண்ணால் வேலை முடிச்சுங்க. இந்த மாதிரி சாக்கெட் வந்துடும். இந்த சாக்கெட்டில் நம்ம ஊஃபரை வந்து கனெக்ட் பண்ணால் முடிஞ்சுதுங்க. இது வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஊஃபர் கனெக்ட் பண்ணிட்டு அந்த அவுட்புட் சாக்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவை வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சப்போட ஒயரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதாங்க ஒயரிங் வந்து. இந்த ஒயரிங் தான் வந்து அவுட்புட்டாக வரும் நமக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் இன்புட்டு, அப்புறம் வந்து சிக்னல் இன்புட்டு. உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வோல்ட்டு, நெகட்டிவ் வோல்ட்டு, ப்ளஸ் என்னென்னா சிக்னல் லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்கறதுக்கான சாக்கெட் இது தான். இப்போ இதோட ஆப்போசிட் சாக்கெட் வந்து காரில் இருக்கும். நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும் ஜஸ்ட்டு. இதே இன்பில்ட் ஆம்ப்ளிஃபையர். உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் தனியாக இது ஸ்பீக்கர் தனியாக வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ். இந்த மாதிரி பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதாங்க ஒயரிங்கு. இப்போ இது வந்து நம்ம காரில் எப்படி வச்சு ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்க்கலாம். இதாங்க ஓவரால் வியூ. பார்த்திங்கன்னா ஊஃபரும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஊஃபரை வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கோல்டன் கலர். ஆக்சுவலாக அந்த க்ரில்லு வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக போட்டிருக்கு. உங்களுக்கு இதே க்ரில்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டைலாக வேணுன்னா ஸ்டைலாக ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக, ஊஃபர் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். இந்த க்ரில்லு வேணாமல் நீங்கள் விட்டால் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னா இந்த க்ரில் இல்லாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரில் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதாங்க ஓவராலாக ஒயரிங் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்கள் இப்போ காரில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து காரில் வந்து ஆம்பிளிஃபையரையும் அப்படியே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுதாங்க அந்த ஒயரிங்கு, கார்லேருந்து வர ஒயரிங்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வோல்ட்டு, நெகட்டிவ் வோல்ட்டு கிரவுண்டு, அப்புறம் வந்துட்டு இன்புட் சிக்னலு, லெஃப்ட் ரைட் இன்புட் சிக்னலு. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட் பின்னு. இது நீங்கள் ஜஸ்ட் இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம வந்து நீட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் எவ்வளோ ஹெவி, ஹை பர்ஃபார்மன்ஸ் கேபிள். நம்மளது கேபிள் எல்லாமே ஹெவியாக இருக்கும். நான் உங்களுக்கு கம்ப்ளீட் காரில் வந்து எப்படி ஒயரிங் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அந்த கம்ப்ளீட் வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இதாங்க ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எப்படி வேணுமோ சப்பாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே ஏன்னா பூட்டில் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி தான் வைப்பேன். பூட்டில் இப்படி வச்சு நம்ம ஒயரிங் இப்படி கொடுத்துக்கலாம். லெஃப்ட்டில் ஏர் ஹோஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி, ஏர் ஹோஸ் வந்து நம்ம காருக்கு இருக்க மாதிரி, காரை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி ஏர் ஹோஸில் வச்சுட்டு நம்ம இப்போ இதை கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதை வச்சு ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பு தான். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் வந்து அவ்வளோதான் உட்காந்துரும். லாக் உட்காந்துருச்சுங்களா, அவ்வளோதான். இது நீங்கள் வந்துட்டு ஜேபிஎல்னு தெரியும் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுதுங்க ஒயரிங்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூட்டில் ஸ்பேஸும் இருக்கும். உங்களுக்கு பூட்லேயே வந்து இருக்காது. இது வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதோட டெஸ்டிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோஸ் வந்து சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்டு.